ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருக்கிற அரசருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தது. உடனே அமைச்சரை கூப்பிட்டு, நான் இந்த நாட்டை இவ்வளவு புத்திசாலித்தனமா ஆண்டுட்டு வரேன், இருந்தாலும் இந்த நாட்டிலையும் முட்டாள்கள் இருப்பாங்கல்லவான்னு கேட்டாரு. அதுக்கு அமைச்சரும் ஆமா அரசேன்னு சொன்னாரு. அப்படியானா அந்த முட்டாள்களில் இருந்து முதல் 5 முட்டாள்களை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வா, அது உன்னோட பொறுப்புன்னு சொன்னாரு. அமைச்சருக்கு ஒண்ணுமே புரியல. புத்திசாலிய கூட்டிட்டு வர சொன்னா ஏதாவது ஒரு போட்டி வச்சு அந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கள கூட்டிட்டு வரலாம், ஆனா முட்டாளை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு, எப்படி முட்டாள்களை கூட்டிட்டு வர முடியும்? ஆனா உத்தரவிட்டது அரசராச்சேன்னு அமைச்சரும் சரின்னு சொல்லிட்டாரு. 1 மாசமா அந்த நாடு ஃபுல்லா பயணம் செஞ்சு 2 முட்டாள்களை கூட்டிட்டு வந்தாரு. அரசரும் அவங்கள பார்த்துட்டு அமைச்சர்கிட்ட உங்களுக்கு கணக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாரு. இல்ல அரசே, முதல்ல நடந்தது என்னன்னு விளக்கறதுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டாரு அமைச்சர். அதுக்கு அரசரும் சரின்னு சொல்லிட்டாரு. அரசே, நான் இந்த நாடு முழுவதும் சுற்றும் போது இவன் மாட்டு வண்டி மேல உக்காந்துட்டு தன்னோட தலை மேல துணி மூட்டிய வச்சுட்டு போனான். ஏன் இப்படி போறீங்கன்னு கேட்டதுக்கு, என்ன சுமந்து போற இந்த மாட்டுக்கு வலிக்க கூடாதுல்லவா, அதனாலதான் என்னோட துணியை நான் தலை மேல வச்சுட்டு போறேன்னு சொன்னாங்க. அதனால இவர் தான் இந்த நாட்டோட 5வது முட்டாள். சரி, அடுத்தது யாருன்னு அரசர் கேட்டாரு. அதுக்கு அமைச்சரும் இன்னொருத்தரை கை காட்டி இவர் தான் இந்த நாட்டோட 4வது முட்டாள்னு சொன்னாரு. ஏன்னா இவரு தன்னோட கூரை மேல வளர்ந்த புல்ல மேய்க்க எரும மாட்டை கூரை மேல ஏத்திட்டு இருந்தாரு. அதனால இவர் தான் இந்த நாட்டோட 4வது முட்டாள்னு சொன்னாரு. அதை கேட்ட அரசரும் சிரிச்சிட்டு, சரி அப்போ 3வது முட்டாள் யாருன்னு கேட்டாரு. அதுக்கு அமைச்சரும், இந்த அரசவையில தீர்க்கப்படாத எவ்வளவோ பிரச்சனை இருக்கும்போது அதையெல்லாம் தீர்க்காம 1 மாசமா இந்த முட்டாள்களை தேடிட்டு இருந்தல, நான் தான் 3வது முட்டாள்னு சொன்னாரு. அதுக்கு அரசர் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு, சரி அப்ப 2வது முட்டாள் யாருன்னு கேட்டாரு. நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது அதையெல்லாம் கவனிக்காம முட்டாள்களை தேட உத்தரவிட்ட நீங்க தான் 2வது முட்டாள்னு சொன்னாரு. அதை கேட்ட அரசவை ஒரு நிமிஷம் ஆடி போயிடுச்சு. உன்னோட கருத்துலயும் நியாயம் இருக்கு, நான் செஞ்சது தப்புதான்னு அரசரும் ஒத்துக்கிட்டாரு. அப்போ 1வது முட்டாள் யாருன்னு கேட்டாரு. அதுக்கு அமைச்சரும், அரசே, அலுவலகத்திலயும் வீட்லயும் எவ்வளவோ வேலைகள் இருக்கும்போது வாட்ஸ்அப்பும் இன்ஸ்டாகிராமும் சோசியல் மீடியாவும் கதின்னு இருக்கிறவங்க தான் முதல் முட்டாள்னு சொன்னாரு.